அதாவது ரெண்டையும் எப்படி ஸ்விட்சிங் பண்ணலாம், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, இந்த என்பிஎனுக்கும் பிஎன்பிக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போட்டது. ஸோ இந்த வீடியோ ஒரு பேசிக் வீடியோ. ஒரு என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரை ஒரு சர்க்கியூட்டை வச்சோ இல்லைனா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சோ எப்படி வந்து ஸ்விட்ச் பண்ணலாம், அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரை உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டரில் 2 என் ரீஜனும் ஒரு பி ரீஜனும் இருக்கும் சென்டரில். அதாவது நெகட்டிவ் ரீஜன் 2, பாசிட்டிவ் ரீஜன் 1 இருக்கும். நெகட்டிவ் ரீஜனில் மெஜாரிட்டி கேரியர் எலக்ட்ரான், பாசிட்டிவ் ரீஜனில் வந்து ஹோல்ஸ். இது நீங்கள் வந்து பேசிக் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே பிஎன்பியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரியே 2 பி ரீஜனும் சென்டரில் ஒரு என் ரீஜனும் இருக்கும். அதாவது இதில் வந்து 2 ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியராக இருக்க ரீஜனும் ஒரு எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியராக இருக்க ரீஜனும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை டயோடு மாதிரி வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், என்பிஎன்னா என்பிஎன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது மேலே இருக்க ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்பி ஒரு டயோடாக வச்சுக்கலாமா? அதே மாதிரி சென்டரில் இருக்கிறதையும் லாஸ்ட்டையும் எடுத்துட்டோன்னா பிஎன். ஸோ 2 டயோடு சேர்ந்த மாதிரி, அதாவது சீரீஸாக அந்த மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி ஒரு அமைப்பை வந்து என்பிஎன் சொல்லலாம். அதே தான் பிஎன்பிக்கு. பிஎன்பியில் பாருங்கள், டயோடோட பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, பிஎன். அதே மாதிரி டயோடோட நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, பிஎன்பி. ஸோ ஒரு டயோடோட அனாலஜியோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம் ஒரு என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரை. ஸோ ரெண்டோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்பிஎன் டிரான்சிஸ்டரோட சிம்பிள் கலெக்டர், பேஸு, எமிட்டர். இதில் உங்கள் ஒரு ஆரோ மார்க் வந்து வெளியில் போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதே பிஎன்பியில் ஆரோ மார்க் வந்து உள்ளே வர மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசன்றதை நம்ம அடுத்து வர போகிறதுல பார்க்க போகிறோம். ஸோ ஒரு என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டரை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியான சர்க்கியூட்னா என்னென்னா வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். ஸோ அந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ஸ்விட்சிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். பாருங்கள், ஆரோ மார்க் வெளியில் வந்திருக்கு. ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். ஸோ வோல்டேஜை நான் 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். இந்த ரெசிஸ்டரோட வேலை வந்து சப்போஸ் லோடு கனெக்ட் பண்ணேன்னா அந்த லோடுக்கு போகிற கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காக. இதை அடுத்து நம்ம லோடு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அக்கராஸாக ஒரு பவர் சப்ளை கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது பவர் சப்ளையோட பாசிட்டிவ் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் கீழே கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நெகட்டிவ்னா கிரவுண்டு. சரிங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த 2 ரெசிஸ்டர்னால வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுமா? இப்போது இன்கேஸ் நான் இதில் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக பேஸில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து உள்ளே போகும். அதே நேரம் கலெக்டரோ இன்கேஸ் வந்து உங்கள் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கலெக்டரோட கரண்ட் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ எமிட்டரில் கிடைக்கிற கரண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு பேஸ் அண்ட் கலெக்டர் கரண்ட்டோட அடிஷனாக இருக்கும். பட் பேஸோட கரண்ட்டோட கலெக்டரோட கரண்ட் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இப்போது இன்கேஸ் வந்து அதில் நான் ஒரு லோடு கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோடை வந்து இந்த கரண்ட் ஃப்ளோவை யூஸ் பண்ணி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த லோடை தாண்டி தான் போகணும். அப்போ இந்த லோடு வந்து இன்கேஸ் ஃபேன் லோடாக இருந்தாலோ இல்லைனா ஒரு லைட் லோடாக இருந்தாலோ கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். இப்போ நான் சொல்கிறது டிசியை வச்சு, ஏசி கிடையாது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மாதிரி போட்டிருக்கேன் இல்லைங்களா? எதுக்கு வேரியபிள் ரெசிஸ்டர் போட்டேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நான் இந்த ரெசிஸ்டன்ஸை ஆல்மோஸ்ட் 0 ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கரண்ட்டும் இதுக்குள்ளே தான் போகும். இதுக்குள்ளே ஒத்தப்பட்டு கரண்ட் கூட போகாது. அப்போ என்ன ஆகுனா, பேஸ்க்கு கரண்ட்டே போகாதனால இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃபில் இருக்கும். இந்த லோடுக்கு எந்த கரண்ட்டும் போகாது. அதாவது இது ஓப்பனில் இருக்க மாதிரி. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை நான் கூட்டிகிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது வழியாக போகிற கரண்ட் குறைஞ்சிட்டே வரும், இது வழியாக போகிற கரண்ட் கூட்டிகிட்டே வருமா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பிஜேடி வந்து ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆன் ஆயிரும், அதாவது க்ளோஸ் ஆயிரும். இந்த லோடு வழியாக கரண்ட் போகும், இந்த லோடு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து வோல்டேஜ் டிவைடர் பயாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்சிஸ்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இன்கேஸ் பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையெல்லாம் மாற்றிடணும். நீங்கள் என்பிஎன் டிரான்சிஸ்டரில் என்ன பார்த்தீங்க, பேஸில் கரண்ட்டு உள்ளே போகுது, கலெக்டரில் கரண்ட்டு உள்ளே போகுது, எமிட்டர் வழியாக கரண்ட்டு, அதாவது பேஸ் அண்ட் கலெக்டர் கரண்ட்டோட அடிஷன் வந்து வெளியில் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் ஆரோ மார்க் என்னவா இருக்கும், சிம்பிளில் எமிட்டரில் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும், வெளியில் போகிற மாதிரி இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் நீங்கள் இந்த மாதிரி வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எமிட்டர் கரண்ட் உள்ளே வரும். அதான் இந்த ஆரோ மார்க்கோட மீனிங். சரிங்களா? பேஸ் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் 2ஆக பிரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? அதில் வந்து
உங்கள் பேஸ் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் சேர்ந்து எமிட்டர் கரண்ட்டாக மாறுது. இதில் எமிட்டர் கரண்ட்டு பேஸ் கரண்ட் கலெக்டர் கரண்ட்டாக ரெண்டாக பிரிஞ்சிருது. ஸோ ரெண்டுக்குள்ள மெயின் வித்தியாசம் என்ன அப்படின்னா, பேஸ் கரண்ட் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரில் உள்ளே வந்து ஆன் ஆகுது. கலெக்டர் பிஎன்பி டிரான்சிஸ்டரில் பேஸ் கரண்ட் வந்து வெளியில் போனால் ஆன் ஆகுது. அப்போ வெளியில் போனால் ஆன் ஆகுதுன்னா அதில் வந்து இந்த சோர்ஸ் கரண்ட் உள்ளே வருது, இதில் வெளியில் போதா? அப்போது இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட் பார்க்கலாமா? அது எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சுவிட்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த சுவிட்சை நான் இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். இனிஷியலாக அது இப்போ எங்கே கனெக்ட் ஆயிருக்கு? ப்ளஸில் கனெக்ட் ஆயிருக்கா? அப்போ கரண்ட் ஃப்ளோ இங்கே இருக்கும், கரண்ட் ஃப்ளோ உள்ளே வரும். கரண்ட் ஃப்ளோ உள்ளே வந்துச்சுன்னா இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஆன் ஆகாது, வெளியில் போனால் தான் ஆன் ஆகும். வெளியில் போனோன்னா அது கீழே கனெக்ட் ஆகணுமா? இன்கேஸ் இந்த சுவிட்சை நான் இங்கே மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த லோடு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மென்ஷன் பண்ணியிருக்க இந்த கரண்ட் ஃப்ளோ வெளியில் போகிறனால. ஸோ உங்கள் பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு பேஸ் கரண்ட் உள்ளே போனால் ஆன் ஆகும். அதாவது இப்போ இன்கேஸ் நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ஹை கொடுத்தீங்கன்னா அது ஆன் ஆகும். அதே இடத்துல பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸில் லோ கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். பட் எமிட்டர் இந்த கலெக்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கலெக்டர் மேலேயும் எமிட்டர் கீழே இருந்திருக்கும், இதில் எமிட்டர் மேலேயும் கலெக்டர் கீழேயும் இருக்கும். இதுதான் பிஎன்பிக்கும் என்பிஎனுக்கும் ஸ்விட்சிங்கில் இருக்க வித்தியாசம். பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லோடை வந்து நம்ம கலெக்டரில் தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஸ்விட்சிங்கில் இருக்கிற வித்தியாசம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.